பைட் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். பைட் மார்க்னா என்னதுன்னா, பைட் மார்க் இஸ் அ டைப் ஆஃப் இது வந்து ஒரு டைப் ஆஃப் இட் இஸ் அ மார்க். இட் இஸ் காஸ்டு பை த டீத் அலோன். அதாவது ஒவ்வொரு டீத்தில் வந்து இண்டிவிஜுவல் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பைட் மார்க் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து பைட் மார்க் பற்றி பார்க்க போகிறோம். பைட் மார்க்னா வந்து இன்ட்ரோடக்ஷன் போட்டுட்டு வந்து பைட் மார்க்னா வந்து டெஃபினிஷன் வந்து மெக்டானல்ட்ஸ் அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த டெஃபினிஷனில் வந்து என்ன இருக்குதுன்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப், அதுக்கப்புறம் வந்து இட் இஸ் காஸ்டு பை தி அதுக்கப்புறம் அலோன் டீத் அண்ட் அதர் மவுத் ஆஃப் த பார்ட்டில் வந்து பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹோமோசெட்ரின் ரஃபே, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன் செக்ஷுவல் அப்யூஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்ட் ஆஃப் த பார்ட் அசோசியேட்டட் வித் தி செக்ஸுவாலிட்டியில் பார்க்க முடியும். யூனிக் ஃபீச்சர்ஸில் பார்த்தோன்னா வந்து இது வந்து ஸ்வீட் அண்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட்டியாக வந்து இருக்கும். இப்போ ஸ்வீட் ப்ரெட்டி கேரக்டரிஸ்டிக்ஸாக இருக்குது. இப்போ வந்து சைஸு ஷேப்பு, அதுக்கப்புறம் வந்து ஷேப்பு பேட்டர்ன் ஆஃப் தி ஆன்டீரியர் டீத்து, அதுக்கப்புறம் வந்து பைட்டிங் எட்ஜஸ் வந்து யூனிக் பார்ட்டில் வந்து இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் வந்து மெத்தமிக்கல் ப்ராபபிலிட்டி வந்து மேத்தமெட்டிக்கல் ப்ராப்பர்ட்டி வந்து தீஸ் ஆர் தி அதுக்கப்புறம் வந்து ரா ஜோன் அதுக்கப்புறம் அசோசியேட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்சைசல் எட்ஜ் வந்து 12 ஆன்டீரியர் டீத் ஹேவிங் 12 ஆன்டீரியர் டீத்தாக இருக்குது. இது வந்து என்னென்னா கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க 1.36 இன்ட்டு 1, அதுக்கப்புறம் வந்து 0.226 வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்காங்க. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து கார்மன் சிம்ஸ் கிளாஸிஃபிகேஷன். இதோட ஏஜென்ட் வந்து இது கேரக்டரைஸ்டு பை தி ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஹியூமன் அண்ட் நான் ஹியூமன் அதுக்கப்புறம் வந்து அனிமல் இருக்குது. மெட்டீரியல் வந்து பார்த்தோன்னா மெட்டீரியல் ஆஃப் தி மார்க்ட் இன் தி லெஃப்ட், அதுக்கப்புறம் இட் சஜஸ்ட் த ஹியூமன் அதுக்கப்புறம் வந்து ஹியூமன் ஸ்கின் அண்ட் பாடியில் வந்து பார்க்க முடியும். இது வந்து அதுக்கப்புறம் வந்து மெக்டானல்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் வந்து பேஸ்ட் ஆன் 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. மெக்டானல்ட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ப்ரெஷர் மார்க் வந்து டைரக்ட் இம்ப்ரெஷன் பை தி இன்சைசல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து அக்ளூஷல் சர்ஃபேஸ் ஆஃப் த டீத் இஸ் ஃபார்ம்டு பை தி சிக்னிஃபிகண்ட் ப்ரெஷர் அண்ட் கிரியேட்டிங் தி கிளியர் அவுட்லைன் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஐடென்டிஃபிகேஷனாக வந்து இருக்குது. இப்போ வந்து டூத் ப்ரெஷர் மாஸ்க் வந்து பார்க்குறோம். டூத் ப்ரெஷர் மாஸ்க் வந்து டங் ப்ரெஷர் மாஸ்க் வந்து இது வந்து கிரியேட் த ப்ரெஷர் அகெயின்ஸ்ட் த டங்கு. அதுக்கப்புறம் இட்ஸ் சீன் இன் தி க்ராசஸ் ஆஃப் த பைட்டிங் அண்ட் ஸ்க்ளீச்சிங் ஆஃப் த லீவ் அண்ட் டிஸ்ட்ரக்டிவ் ப்ரெஷர் ஆஃப் த பேட்டர்னில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டூத் சோர் வந்து இருக்குது. டூத் சோர் வந்து ஸ்கார் வந்து ஸ்க்ரேப் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ஸ்க்ரேப் ஆஃப் த ஆன்டீரியர் டீத் வந்து ஸ்க்ரேப் பண்ணுறது. இது வந்து லீனியர் அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரேச்சஸ் அண்ட் அப்ரேஷன் ஆஃப் த டிஷ்யூ. அதுக்கப்புறம் வேரியபிலிட்டி வந்து டிபெண்டிங் அப்போ அந்த ஃபோர்ஸ் வந்து இருக்குது, ஃபோர்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் வந்து வெப்ஸ்டர் கிளாஸிஃபிகேஷன் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இந்த வெப்ஸ்டர் கிளாஸிஃபிகேஷன் வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3 வந்து இருக்குது. இது வந்து ஃபுட் ஃப்ராக்சர், இது ஈஸிலி லிமிட்டட் டு தி பேட்டர்ன் ஆஃப் தி ஹாட் சாக்லேட்னால வரக்கூடியது. டைப் 2 வந்து மாடரேட்டாக வந்து ஃபுட்டு ஆப்பிள் அதிலெல்லாம் வரக்கூடியது. கம்ப்ளீட் பெனிட்ரேட்டிங் ஆஃப் த சைட் வந்து சீக்கில் வந்து பார்க்க முடியும். இப்போ வந்து டைப் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து லிப் பைட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ டைப் ஆஃப் லிப் பைட்டில் வந்து செக்ஷுவலி வந்து ஓரியன்டில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, ஒரு ஷக் மார்க் மாதிரி ஒரு சக் மார்க் இருக்கும், ஒரு சக் மார்க்கிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைல்டு அப்யூஸில் வந்து செக்ஷுவலி ஓரியன்ட் பைட் மார்க் வந்து அக்ரெசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து செல்ஃப் லிமிட்டிங்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சில்ட்ரன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபோராமில் வந்து கடிச்சு வைப்பாங்க. அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ஃபில்ட்ரண்ட்டாக இருக்குது. மென்டல் ஹெல்த்து த கண்டிஷன் ஆஃப் தி இந்த சிண்ட்ரோம்னால வரக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து ஐடென்டிஃபையிங் பைட் மார்க் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா வந்து பைட் மார்க் வந்து கிராஸ் ஃப்ராக்சர் அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஃப்ராக்சர் அதுக்கப்புறம் வந்து இண்டிவிஜுவல் ஃப்ராக்சர் ஃபீச்சர்ஸ்ன்னு இருக்குது. கிராஸ் ஃபீச்சரில் வந்து பேஸ்டு ஆன் தி அந்த சர்க்கம்ஃபரன்ஷியலை வந்து கொடுக்கறது. இப்போ வந்து கிளாஸ் ஃப்ராக்சர் என்னதுன்னா இந்த அதுக்கப்புறம் இன்சிசார் கெனைன் அதுக்கப்புறம் ப்ரீமோலார் அண்ட் மோலாரில் வந்து கொடுக்கக்கூடியது. அது வந்து அதோட சைஸ் பற்றி கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் ஃப்ராக்சர் வந்து தீஸ் ஆர் தி யூனிக்னஸாக இருக்கும். இந்த பேட்டர்ன் வந்து ஃப்ராக்சர் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் காமன் சைட் ஆஃப் தி அதுக்கப்புறம் வந்து பிரெத் மார்க் வந்து ஃபீமேல் அதுக்கப்புறம் வந்து பிரெஸ்ட்டு அதுக்கப்புறம் அப்டாமன் தை அதுக்கப்புறம் வந்து இதிலலாம் வந்து ஃபீமேலுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஆர்மு ஷோல்டரு செஸ்ட்டு அதுக்கப்புறம் இதிலலாம் வந்து பார்க்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து என்னது செல்ஃப் டிஃபென்ஸ் பைட் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட்ஸு ஆர்ம் இதெல்லாம் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்சர் அசோசியேட்டட் பைட் என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுன்னா வந்து டிஷ்யூ டைப்பு அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ஜெண்டர் அதுக்கப்புறம் வந்து மென்டல் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் டைமு
இது மூலிமா வந்து ஃபேக்டர் வந்து அஃபெக்ட் ஆகுது. ப்ராசஸிங் ஆஃப் த பைட் மார்க் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டெமோகிராஃபிக் பண்ணுறாங்க. லொக்கேஷன், ஷேப்பு, சைஸு அதெல்லாம் பார்க்குறாங்க. கலெக்ஷன் ஆஃப் த எவிடன்ஸு, அதுக்கப்புறம் வந்து எவிடன்ஸ் கலெக்ஷன் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபி பண்ணுறாங்க. ஓரியன்டேஷன் ஆஃப் த க்ளோஸ் இமேஜில் சலைவா வந்து ஸ்க்ரேப் அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாபிங் பண்ணுறாங்க. சலைவா ஸ்குவாபிங் பண்ணாங்க. டிஎன்ஏ பார்த்து பார்ப்பாங்க. இம்ப்ரெஷன் ஆஃப் த பைட் மார்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் த எவிடன்ஸு டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கலெக்ஷன் ஆஃப் த எவிடன்ஸ் ஃப்ரம் தி அதுக்கப்புறம் வந்து சஸ்பெக்ட் அப்படி பார்க்குறாங்க. ஒரு ரெக்கார்டு, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரீசெண்ட் டென்டல் ஹிஸ்ட்ரியாக வந்து இருக்குது. ஃபோட்டோகிராஃப் பண்ணுறாங்க. டென்டல் ஆர்ட்ஸ் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் டிஎம்ஜேயோட ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஃபார்மல் அண்ட் சிமெட்ரி வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் எலிவேஷன் ஆஃப் த எவிடன்ஸ் வந்து டிட்டர்மைன் தி வெதர் த பைட் மார்க் அண்ட் ஹியூமன்ஸ் நான் ஹியூமனாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இப்போ வந்து ஹிஸ்டோபேத்தில் பார்த்தோன்னா வந்து ஒரு ஸ்கேப் ஃபார்மேஷன், எபித்திலியல் ரீஜெனரேஷன், அதுக்கப்புறம் வந்து சப் எபித்திலியல் கிரானுலேஷன், அதுக்கப்புறம் வந்து ரெக்ரெஷன், இதெல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் இதில் வந்து பார்க்க முடியும். ஹிஸ்டோபேத்தாலஜிக்கலில் பார்க்க முடியும். இப்போ வந்து பைட் மார்க் வந்து மெத்தடு வந்து அதுக்கப்புறம் வந்து ஓடன்டோமேட்டிக்கா பைட் மார்க் மெத்தடுன்னு தனியாக வந்து எத்தனை மெத்தட் இருக்குது, மொத்தம் 4 மெத்தட் இருக்குது. இதில் வந்து மெத்தட் வந்து அதுக்கப்புறம் ஓடன்டோமேட்ரிக், அப்புறம் மெட்ரிக் ட்ரையாங்குலர் மெத்தடுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஆர்ட்ஸில் வந்து ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஆங்குலர் மெஷர்மெண்ட்டுன்னு இருக்குது. மேட்ரிக்ஸ் அனலைசிஸில் வந்து மேட்ரிக்ஸ் அனலைசிஸ்னால் வந்து இந்த அதுக்கப்புறம் வெர்னியர் காலிப்பர் வச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மெத்தடு. அதுக்கப்புறம் பேட்டர்ன் மெத்தட் வந்து என்னென்னா அதுக்கப்புறம் பேட்டர்ன் மெத்தட் டைரக்ட் மெத்தட், இன்டைரக்ட் மெத்தடுன்னு இருக்குது. டைரக்ட் மெத்தட்னா வந்து டேரெக்டாக வந்து அந்த காஸ்ட் எடுத்து அதில் அந்த இடத்துல வந்து வச்சு பார்ப்பாங்க. இன்டைரக்ட் மெத்தடுன்னா இந்த எட்ஜை வந்து செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து டயக்ராமிக் வந்து ஆர்ட்ஸ் அந்த ஷீட்டில் வந்து வரைஞ்சி பார்க்குறது தான் வந்து இன்டைரக்ட் மெத்தடாக வந்து இருக்குது. இதுதான் வந்து பைட் மார்க்கு.